தாண்டி ஒருத்தன் கேட்டான், என்னப்பா மலைகள் இருக்கின்ற, அணைகள் இருக்கின்ற, குளம் இருக்கின்ற, கம்மா இருக்கின்ற திமுக ஆட்சியில் இதெல்லாம் விட்டு வச்சிருக்காங்களா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அவன் கேட்ட கேள்வியில நியாயம் இருக்கு. ஆனா இந்த தொகுதியில திமுக போன முறை வெல்லல. ஒருவேளை வென்றிருந்தா கூமாப்பட்டி எப்படி இருந்திருக்கும்னு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. ஏங்க நம்ம ஊரு கூமாப்பட்டி வாங்க, சொர்க்க பூமி. ஏங்க தண்ணிய பாருங்க, எங்க கண்ணாடியா இருக்குங்க. எங்க தண்ணிய பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. அவர் சொல்லுவது போல தமிழ்நாட்டிலே சிறந்த கிராமம் கூமாப்பட்டி அப்படின்னு சொல்லிட முடியாது. கூமாப்பட்டி போல 1000 கிராமங்கள் தமிழ்நாட்டில் அழகான கிராமங்கள் இருக்கு. கூமாப்பட்டி, அரிட்டாப்பட்டி, ஏன் எங்கள் ஊர் வீராணம், எங்கள் ஊர் இழுப்பகுளம், அவன் ஊருக்கு அவன் ஊர் வந்து சிறந்த ஊர் தான். அப்படி தமிழ்நாடு முழுக்க அழகான ஊர்கள் 1000 ஊர்கள் இருக்கு. ஆனால் அந்த ஊரெல்லாம் இவர் சொல்வது போலவே ரொம்ப அழகான ஊராக மாறணும், அது வந்து இயற்கை எலுகுஞ்சும் ஊராக இருக்கணும் அப்படின்னா அந்த மண்ணையும் மக்களையும் விவசாயத்தையும் ஆடு மாடுகளையும் மனித நேயத்தையும் உயிர் நேயத்தையும் சுற்றுச்சூழலையும் சூழலியலையும் காடு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளத்தையும் நேசிக்கக்கூடிய தலைவன் கையில் ஆட்சி வரணும். இங்கே முயற்சி திருமணியாக்கும் முயற்சியின்மை இளமை புகுத்தி விடும் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் கையில் அந்த மாதிரியான இளமை கிடையாது. இளமையான தலைவர்கள் இருக்கணும், அது அந்த மண்ணும் மக்களும் இளமையோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கணும். அப்படி அவர்கள்கிட்ட அதிகாரம் போனால் மட்டும்தான் கூமாப்பட்டி போல ஒட்டுமொத்தமான தமிழ்நாடும் மாற முடியும். தமிழ்நாடே வந்து இயற்கை சோலையாக மாற முடியும், பசுஞ்சோலையாக மாற முடியும். தமிழ்நாடே சுற்றுலாத்தலமாக மாற அளவுக்கான கூறுகள் தமிழ்நாட்டில் இருக்குது.